நீங்கள் 12th போகிறீங்க. ஸோ 12th சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th விட ஈஸி தான், ஈஸியாக படிக்கலாம். ஸோ இப்போ நான் தான் உங்கள் பயாலஜி டீச்சர் தெரியுங்க. ஸோ இப்போ பயாலஜியை பொறுத்தவரை நீங்கள் 11th என்ன கேட்டனோ அதே தான். ஸோ பயோ ஜுவாலஜி, பயோ பாட்டனி. ஸோ ஜஸ்ட் introduction class. Today we have discussed introductions about the biobotany. இப்போ biobotanyல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 10 chapters. பயோஜுவாலஜில டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 chapters. என்ன பயோஜுவாலஜி வந்து பாத்தீங்கன்னா 12 chapters இருக்கு. ஓகேங்களா? So today we have discussed about the biobotany. ஓகேங்களா? biobotany. So 11th னுடைய continuation தான் 12th chapter. 12thல 11thல என்ன படிச்சோமோ அது ரிப்பீட்டடா வருது. அதுக்கு அடுத்த டாபிக் அதனுடைய கண்டினியூஷன் தான் 12th chapters. இது மொத்தமே நமக்கு வந்து 10 chapters இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு சாப்டரும் நான் நடத்தும் போது நோட்ஸ் எடுத்துங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே இன்ட்ரடக்ஷன் தானே விட்டுறாதீங்க. ஒவ்வொரு டாபிக்லையும் ஒவ்வொரு லெசன்லாம் மேஜராக என்ன பார்ட் என்ன ஏரியான்னு நான் சொல்கிறேன், ஓரளவு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அந்த ஏரியாவில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். இந்த சாப்டர் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீட், புரியுங்களா? நீட்டு, ஸோ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த சாப்டர்ல இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ காம்படிட்டிவ் உங்கள் லைஃப் ஓரியன்ட் பேஸ் பண்ணி தான் சாப்டரே உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஒவ்வொரு சாப்டரும் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், ஒரு இன்வால்மெண்ட்டோட படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் லைஃப் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஸோ தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன சார் கேட்டிங்கன்னா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக சொன்னோம்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் 3 type ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆர்டிஃபிஷியலாக நம்மளே வந்து ஃப்ரூட்ஸ் உருவாக்குறது, அதுதான் வந்து பார்த்தினோகார்பிக்ஸ். புரியுங்களா? பார்த்தினோகார்பிக்ஸ். இந்த 3 டாபிக் மேஜர் டாபிக் திஸ் chapter. First chapterல 3 chapter மேஜரா டிஸ்கஸ் பண்ணுவோம். செக்ஷுவல், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல், பார்த்தினோகார்பிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா அதான் வந்து the single parents produce the young ones. ஒரே ஒரு பேரண்ட்ஸ் புரியுங்களா தன்னை போலவே ஒரு இனத்தை வந்து உருவாக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். புரியுங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இல்லை வந்து பிளான்ட்ஸ்ல வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி டேக்கிங் த லோயர் ஆர்கானிசம், லோயர் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? செக்ஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃப்டிங், அதான் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரத்தினுடைய கிளையை வெட்டி எடுத்து முருங்கை மரத்தினுடைய சீடை எடுத்து வந்து யாரும் கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. இப்போ முருங்கை மரத்தினுடைய ஏதோ ஒரு பிளான்ட் ஸ்டெம் பார்ட் கட் பண்ணி எடுத்து வந்து தோட்டத்தில் வச்சோம்னா என்ன ஆகும், 1 வீக் கழிச்சு என்ன ஆகும், டெவலப்மெண்ட் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா asexual reproduction. ஓகேங்களா? ஸோ asexual vegetative reproductions சொல்லுவோம் or vegetative reproductions அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து sexual reproduction. Sexual reproduction mostly occur in higher plant. Sexual reproduction எதுல சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா higher plant sexual reproduction என்ன, the fusion of male and female gamete that produce the young ones. சரிங்களா? அதுதான் sexual reproduction. Sexual reproductionல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் பற்றி படிப்போம். இப்போ பிளான்ட்ல வந்து மேல் பார்ட்னா லோயர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். மேல் பார்ட் வந்து ஆந்த்ரீசியம் ஸோ கைனீசியம். ஓகேங்களா? ஸோ ஆங்கர் கைனீசியம். ஸோ இதை பற்றி நம்ம இதில் படிக்கணும். மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட். மேல் பார்ட் வந்து ஆந்த்ரீசியம், ஸ்டடி அபவுட் த pollen grains. Study about the pollen grains, anther, structures of anther, types of anther. ஸோ அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவில், டைப்ஸ் ஆஃப் structures of ovaries, ovary, types of ovaries. ஸோ அதை பற்றி படிக்கணும். முதல்ல வந்து செக்ஷுவல் ஆர்கன்ஸை பற்றி படிக்கலாம், அதனுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் முன்னாடி பிளான்ட்ல பொறுத்தவரைக்கும் செக்ஷுவல் ப்ராசஸ் வந்து மேஜரா 2 ஈவென்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலினேஷன். சரிங்களா? பாலினேஷன் என்னது, மகரந்த சேர்க்கை நடைபெறுது. இப்போ 2 டைப் ஆஃப் ரெண்டு விதமான மகரந்த சேர்க்கை நடைபெறுது. செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் என்ன சார்? சரிங்களா? இந்த போலன் கிரெயின் வந்து அது அந்த மலருடைய ஃபீமேல் பார்ட், மேல் பார்ட் வந்து அதே பூனுடைய ஃபீமேல் பார்ட்ல வந்து ஃபியூஷன் ஆகும். The pollen grain transfer to the stigma, the same flowers or same plant, that is called self pollination. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி படிக்கணும். கிராஸ் பாலினேஷன்னா the pollen grain transfer to the another species of flowers or another plant, that is called cross pollination. அதனுடைய advantages, disadvantages, அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸ் அதை பற்றி படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் செக்ஷுவல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பிக்ஸ். பார்த்தினோகார்பிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா the ovary developed by the fruit, developing the fruits without fertilization, that is called parthenocarpic. அதாவது கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெறாமல் கனி உருவாகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பிக். இது வந்து நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ்னா பார்த்தினோஜெனிசிஸ்னா பிளான்ட்ல நடக்குது, பார்த்தினோகார்பிக்னா பிளான்ட்ல நடக்குது, பார்த்தினோஜெனிசிஸ்னா அனிமல்ஸ்ல நடக்குது. ஓகேங்களா? இப்போ 2 டைப் ஆஃப் பார்த்தினோகார்பிக்ஸ் இருக்கு. நேச்சுரல் பார்த்தினோகார்பிக், ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோகார்பிக். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 டாபிக்ஸ் பற்றி மேஜராக படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ். கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன சார் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெண்டலினுடைய தேரி. இப்போ நீங்கள் 10th படிச்சுக்கணும். மெண்டல் வந்து எதை எடுத்துக்கிட்டாரு,
பட்டாணி செடி எடுத்துட்டு அது வந்து என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பண்புகளை கடத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரணி வந்து என்ன செய்யுது, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட்னா அதுதான் வந்து டிஎன்ஏ ஜீன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி அதான் வந்து மெண்டலினுடைய தேரியை பற்றி சொல்லுறது தான், புரியுங்களா? ஸோ அதை பற்றி படிக்கிறோம். ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவருடைய லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசஸ்மெண்ட், லா ஆஃப் டாமினன்சி, ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலிக் தேரி பேஸ் பண்ணி அதர் சயின்டிஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி நம்ம இந்த கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ்ல படிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட் கிளாஸ், டை ஹைபிரிட் கிளாஸ், சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுங்களா? சைட்டோபிளாஸ்மிக் மோனோ ஹைபிரிட் கிளாஸ், டை ஹைபிரிட் கிளாஸ்னா தெரியும். மோனோ ஹைபிரிட் கிளாஸ்னா the single characters எடுத்துக்கிட்டு கிராசிங் பண்ணது, அதுல வரக்கூடிய ரிசல்ட். அதுக்கப்புறம் டை ஹைபிரிட் கிராஸ்னா ரெண்டு கேரக்டர்ஸ் வெவ்வேறு பிளான்ட்னுடைய 2 கேரக்டர்ஸ் எடுத்து என்ன செய்து கிராசிங் பண்ணது. ஓகேங்களா? கிராசிங் பண்ணி அதுல வரக்கூடிய ரிசல்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ தான் வந்து கேரக்டர்ஸ் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுன்னு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா சைட்டோபிளாசத்துல 5% ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சில பண்புகளை கடத்துகிறது. ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ்ல நம்ம படிப்போம். ஓகேங்களா? கிளாசிக்கல் ஜெனெடிக்னாவே உங்களுக்கு மைண்டில் வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா மெண்டலினுடைய தேரி, மெண்டலினுடைய லாஸ், அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ். ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் chromosomal basics of inheritance. So chromosomal basics of inheritance ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருப்போம், லோயர் கிளாஸ்ல குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி படிச்சிருப்போம். புரியுங்களா? இப்போ குரோமோசோமுக்குள்ள ஜீன் எப்படி அமைஞ்சிருக்கு, இதுல வந்து என்னென்ன சார் படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the linkage, linkage, crossing over, types of crossing over, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா genetics map or gene mapping. Next வந்து mutation. So in the fourth topic on the chromosomal basics of inheritance ல படிப்போம். linkage என்னன்னு கேட்டீங்கன்னா பிணைப்பு. ஒரு குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் இன்னொரு another குரோமோசோம் எப்படி ஃபியூஷன் ஆகுது, ஃபியூஷன் ஆகும்போது ஜீன் எப்படி இன்டர்சேஞ்சிங் ஆகுது, ஜீன் எப்படி இன்டர்சேஞ்சிங் ஆகுதுன்ற process பத்தி படிக்கிறது தான் கிராசிங் ஓவர். ஸோ இந்த கிராசிங் ஓவர் நடந்தால் தான் நியூ கேரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நியூ வெரைட்டிஸ் வந்து நியூ புதிய பண்புகள் வந்து உருவாகும். அதை வந்து அப்பா மாதிரி இல்லாமல் அம்மா மாதிரி இல்லாமல் ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர்ஸ் வருது இல்லையா? அந்த நியூ கேரக்டர்ஸ் எது மூலமா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா குரோமோசோமல் இன்டர்சேஞ்சிங் கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால தான். கிராசிங் ஓவர் நடந்து முடிஞ்ச பிறகு புதிய பண்புகள் அதான் வந்து ஜீன் வந்து இன்டர்சேஞ்சிங் ஆகும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்சிங் ஆகும்போது நியூ கேரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி படிக்கணும். கிராசிங் ஓவர், டைப்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர், டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட், அதை பற்றி படிக்கணும். சிங்கிள் கிராசிங் ஓவர், 2 கிராசிங் ஓவர், ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜீன் மேப்பிங். ஜீன் மேப்பிங்னா என்னன்னா குரோமோசோமுக்குள்ள
ஜீன் எப்படி அமைஞ்சிருக்கு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட், குரோமோசோம்குள்ள ஜீன் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் ஜீன் மேப்பிங். ஸோ இதை பற்றி நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மியூட்டேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரோமோசோம்குள்ள இருக்கிற ஜீன் ஏதாவது ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து என்ன செய்யுது, எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதில் ஏதாவது ஒரு ஜீன் டிஃபால்ட் ஆச்சுன்னா அதனுடைய பண்புகள் வந்து என்ன ஆகுது, வெளிப்படாது. அதுக்கு பேர் தான் வந்து மியூட்டேஷன். ஓகேங்களா? ஸோ மியூட்டேஷன் எப்படி உருவாகுது, திடீர் மாற்றம் உருவாக்குறதுனால மோஸ்ட்லி வந்து மியூட்டேஷன் உருவாக்குறதுனால பிளான்ட்ல வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் உருவாக்குறோம். ஆனால் அதே வந்து மியூட்டேஷன்னால அனிமல்ஸ் வந்து டிசீஸ், நிறைய கேன்சர் டிசீஸ், நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? நிறைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால டிஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மியூட்டேஷன்னா திடீர் மாற்றம். ஸோ அது டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். இல்லை வந்து மியூட்டேஷன் திடீர் மாற்றம், குரோமோசோமல் மியூட்டேஷன் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் ஜீன் மியூட்டேஷன் பற்றி படிப்போம். ஜீன் மியூட்டேஷனுடைய அனதர் நேம் பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டாபிக்கை பற்றி படிக்கிறது தான் குரோமோசோமல் ஆஃப் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸில் we discuss about the 4 topic. One வந்து linkage, second வந்து பாத்தீங்கன்னா crossing over, third வந்து பாத்தீங்கன்னா gene mapping, fourth one வந்து பாத்தீங்கன்னா mutation. ஓகேங்களா? இந்த 4 டாபிக் வந்து இந்த 3rd சாப்டர்ல படிக்கிறோம். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா the principles and process of biotechnology. ஓகேங்களா? The principles so fourth topic வந்து பாத்தீங்கன்னா the principles and process of biotechnology. Biotechnology என்ன சார்? உயிர் தொழில்நுட்பவியலுடைய பேசிக் கேரக்டர்ஸ் பத்தி இதுல படிக்கிறோம். இல்லைங்களா? பேசிக் கேரக்டர்ஸ் பத்தி இதுல படிக்கிறோம். பயோடெக்னாலஜி என்னென்ன அதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த லெசன்ல வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி டூல்ஸ், புரியுங்களா? அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி யூசர்ஸ், புரியுங்களா? பயோடெக்னாலஜி டூல்ஸ் என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பயோடெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ், இல்லைங்களா? the types of plasmids அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். பிளாஸ்மிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதாவது ஒரு பாக்டீரியாவுல எக்ஸஸா இருக்கிற குரோமோசோம் தான் வந்து பிளாஸ்மிட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஒன் பீசிஸ்ல இருந்து அனதர் பீசிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது வந்து பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட்ஸ் பத்தி படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெக்டார்ஸ், டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். வெக்டார்னா டிஎன்ஏ அதே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஒன் பீசிஸ்ல இருந்து அனதர் பீசிஸ்க்கு வந்து டிஎன்ஏ வந்து நம்ம பெனிஃபிஷியல் டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய யூசஸ் என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், புரியுங்களா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றி படிக்கிறோம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அதனுடைய மெத்தட்ஸ், அதை எப்படி நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதனுடைய யூசர்ஸ் பத்தி படிக்கணும். 4th சாப்டர்ல நம்ம எதை பத்தி சார் படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்மிட் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
PPR 326. So இது மாதிரி plasmids பத்தி படிக்கிறோம். அதுக்கப்புறம் vectors படிக்கிறோம். அதுக்கப்புறம் some enzyme biotechnology enzyme restriction endonuclease DNA leakage. So அந்த டாபிக் enzymes படிக்கிறோம். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ல கொஞ்சம் ஒரு யூசஸ் படிக்கணும். DNA ஃபிங்கர் பிரிண்டிங், அதை எப்படி DNA ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி எடுக்கிறாங்க, அது என்னென்ன ஃபீல்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த 5 டாபிக் வந்து 4th சாப்டர்ல படிக்கணும். நெக்ஸ்ட் 5th சாப்டர். 5th சாப்டர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதாவது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இங்க நேச்சுரலா ஏசெக்சுவல் ப்ராசஸ் தான், டெக்னாலஜி முறையில இப்போ இந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ணும். இப்போ பிளான்ட் டிஷ்யூஸ் அதாவது டாட்டி பொட்டன்ஷியல் செல்ஸ் எடுத்து, அதாவது ஸ்டெம் செல் எடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ஹோல் பிளான்ட் வந்து காலஸ் டிஷ்யூஸ் ப்ரொடியூஸ் ஆகி, அந்த காலஸ் டிஷ்யூஸ் வந்து அது ஹோல் பிளான்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஹோல் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பெரிய இப்போ ஒரு கோகனட் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக புரியுங்களா, ரொம்ப ஹைட்டாக 50 மீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் 3 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது காய்க்கிற மாதிரி அதை கல்டிவேட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து யூசிங் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் புரியுங்களா. இப்போ அழியக்கூடிய நிலையில் இருக்கிற பிளான்ட்லாம் அதனுடைய டிஷ்யூஸை ஸ்டோரேஜ் பண்ணி டிஷ்யூஸ் பேங்கிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சுது, எப்போ தேவையோ அப்போ வந்து கல்டிவேட் பண்ணிடுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி அபவுட் கல்ச்சர் டிஷ்யூ கல்ச்சர் மீடியத்தை பற்றி படிக்கணும் புரியுங்களா. பிளான்ட் டிஷ்யூ கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மீடியம் யூஸ் ஆகுது, மீடியம்னா டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதை படிக்க போகிறோம். அதனுடைய ப்ராசஸ் படிக்க போகிறோம். அது புரியுதுங்களா. இப்போ நியூ பிளான்ட் அது டொபாக்கோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். இப்போ பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ணாம ஒரு நியூ பிளான்ட் கல்டிவேட் பண்ணுது. ஸோ அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுச்சுனால ரெஸ்ட்ரிக்ஷன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணாலும் அதனால அஃபெக்ட் ஆகாம வளரக்கூடிய பிளான்ட் வந்து உருவாக்குறது எது மூலமான்னு கேட்டீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூஸ் கல்ச்சர் மூலமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர்னுடைய டூல்ஸ், அதனுடைய மீடியம்ஸ், அதை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அந்த மீடியம் அந்த கல்ச்சரல் மீடியம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க, அதனுடைய ப்ராசஸை பற்றி நம்ம படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் 6th சாப்டர் வந்து the principles of ecology புரியுங்களா. உயிர் வாழ்வதற்கு தேவையான உயிர் வாழ்வதற்கு தேவையான காரணிகள் எது அதை பற்றி படிக்கணும். அதான் வந்து the characters of light. உயிர் வாழ்றதுக்கு வந்து லைட்னா எது, சன்லைட் இல்லாம எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ லைட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர், சன்லைட்லேயே நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் என்ன செய்யுது, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சர்வைவல் பண்ணும் புரியுங்களா. ஸோ வெப்பநிலை தேவைப்படுது, ஒவ்வொரு ஆர்கானிசமும் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சர்வைவல் வந்து. ஸோ டெம்பரேச்சர் பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில், சாயில் மிக முக்கியம் உயிர் வாழ்வதற்கான. நாட் ஓன்லி பிளான்ட், அனிமல்ஸ் ஆல்சோ. ஸோ அனிமல்ஸ் இதெல்லாம் தான் லைட், டெம்பரேச்சர், சாயில் அண்ட் வாட்டர், இதெல்லாம் தான் புரியுங்களா லிவிங் ஆர்கானிசம் வாழத்தை டிசைட் பண்ண புரியுங்களா. இந்த இந்த ஃபைன் தமிழை நம்ம படிச்சிருக்கோம்.
ஐம்பூதங்கள். ஸோ அதே மாதிரி தான் லைட், டெம்பரேச்சர், சாயில், வாட்டர், நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர், அதாவது கேஸ், அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ், ஷார்ட்டாக இதுன்னு கேஸ். ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். புரியுங்களா? அதனுடைய பண்புகளை பற்றி படிக்கணும். இது லிவிங் ஆர்கானிசத்துக்கு வந்து எப்படி பயன்படுகிறது, இது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், இது அதிகமாச்சுன்னா என்ன டிஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டாபிக்கும் லிவிங் ஃபேக்டர், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பற்றி படிக்கணும். அடுத்தது இந்த சாப்டர்ல என்ன சார் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக்ல வந்து செகண்ட் டாபிக் என்ன சார் கேட்டீங்கன்னா பிளான்ட்னுடைய அடாப்டேஷன். ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒரு பர்டிகுலர் எல்லா பிளேஸ்லயும் ஸ்ப்ரெட் வளர்ந்துட்டே வருது. ஸோ அதனுடைய இப்போ வாட்டர்ல சர்வைவல் ஆகுதுன்னா பிளான்ட், அதுக்கு வந்து ஹைட்ரோபைட் பிளான்ட்னு சொல்றோம். ஹைட்ரோனா என்னது? வாட்டர், நீரில் வாழக்கூடிய தாவரம். அப்ப நீரில் வாழக்கூடிய தாவரம், இப்ப நீர்ல ஒரு தாவரம் வாழனா அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அது நீரில் வாழறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடலை வந்து மாற்றிக்கொள்ளும். அதான் அந்த அடாப்டேஷன் ஆஃப் ஹைட்ரோபைட் பிளான்ட்ஸ். அதே மாதிரி அடாப்டேஷன் ஆஃப் டெசர்ட் பிளான்ட். டெசர்ட் பிளான்ட்டுக்கு அனதர் நேம் ஜீரோபைட் பிளான்ட்ஸ். புரியுங்களா? ஸோ பிளான்ட்னுடைய அடாப்டேஷன்ஸ், ஒவ்வொரு பிளான்ட்டும் இப்போ நீரில் வாழணும்னா அதனுடைய அடாப்டேஷன், இப்போ பாலைவனத்தில் வாழணும்னா அதனுடைய அடாப்டேஷனை பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ரொஃபைல். சாயில் மண்ணுடைய தன்மை, அதனுடைய அமைப்பு, கட்டமைப்பு பற்றி படிக்கணும். ஸோ எந்த சாப்டர்னா சிக்ஸ்த் சாப்டர்ல மேஜராக 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஏபயோட்டிக் பேர்னா லைட், டெம்பரேச்சர், வாட்டர், அட்மாஸ்பியர், கேஸஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடாப்டேஷன், பிளான்ட் ஹைட்ரோபைட், மீசோபைட், ஜீரோபைட் பிளான்ட் அடாப்டேஷன்ஸ், அதை பற்றி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சாயில் ப்ரொஃபைல் பற்றி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து 6th சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னாவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஏபயோட்டிக். இப்போ இந்த லெசன்ல பார்த்தோம் இல்லையா, லைட், டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், கேஸ். ஸோ அதை எவ்வாறு உயிரினங்கள் பயன்படுத்துது, அதுக்கு பேர் தான் வந்து ஏபயோட்டிக் திங்ஸ். ஏபயோட்டிக் திங்ஸ். ஏபயோட்டிக் திங்ஸ் பயன்படுத்தி பயோட்டிக் திங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எனர்ஜி பயோட்டிக் திங்ஸ். பயோட்டிக் திங்ஸ்னா உயிருள்ள ஆர்கானிசம். சரிங்களா? ஏபயோட்டிக்னா உயிர் வாழ்வதற்கு தேவையான காரணிகளை பயன்படுத்தி பயோட்டிக் திங்ஸ் வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எனர்ஜி இப்போ ஈகோசிஸ்டத்துல நீங்க நம்ம படிச்சிருப்போம். ஸோ ப்ரொடியூசர் யாரு? நம்மள முதல்ல எனர்ஜி எது மூலமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா the plant. பிளான்ட் தான் வந்து என்ன செய்யுது, ஏபயோட்டிக் திங்ஸை பயன்படுத்தி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்றோம், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் கிட்ட இருந்து எனர்ஜி, பிளான்ட் வந்து தனக்கு தேவையான எனர்ஜி எடுத்துட்டு மீதி வந்து என்ன செய்யும், பிளான்ட் டிஷ்யூஸ்ல ஸ்டோர் பண்ணிச்சுக்கணும். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஹெர்பிவோரஸ்னா யாரு? பிளான்ட், தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்குகள். அப்ப இதுல இருந்த பிளான்ட்ல இருக்கிற உணவு எனர்ஜி வந்து யாருக்கு போகும், ஹெர்பிவோரஸ்க்கு போகும். ஹெர்பிவோரஸ்ல இருந்து இப்போ ஹெர்பிவோரஸ் கிட்ட இருந்து எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஹெர்பிவோரஸ் யார் ஃபீட் பண்ணுவான், கார்னிவோரஸ். ஸோ கார்னிவோரஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுட் செயின், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். புரியுங்களா?
சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் படிக்க போறோம். இதெல்லாம் வந்து ஈஸியான டாபிக். சோ இத பத்தி படிக்க போறோம். அதாவது ஃபுட் செயின், ஃபுட் வெப், எனர்ஜி பிரமிட், so energy pyramids, so இதெல்லாம் வந்து energy transfer, tropical levelனா energy transfer, அதுதான் pyramids. so food web, இது மாதிரி producer, herbivores, consumer படிப்பீங்க. pyramids பத்தி படிக்கிறது. so இதெல்லாம் வந்து இந்த சாப்டர்ல ecosystemல படிக்க போறோம். ஓகேங்களா? very important. ecosystemனாவே என்னன்னு கேட்டிங்கன்னா abiotic fact interlinking to biotic fact. so அதுல வந்து food chain, food web, அதுக்கப்புறம் types of pyramids, அதுக்கப்புறம் energy transfer the tropical levels. so இந்த four topic வந்து this lesson ல வந்து டிஸ்கஸ் பண்ணனும். அதாவது ecosystemல டிஸ்கஸ் பண்ணனும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் so environmental issues இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அதெல்லாம் படிப்போம். அதெல்லாம் லோயர் கிளாஸ்ல படிச்சதுனால இங்க ரிப்பீட்டடா அதெல்லாம் வரல. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னா இங்க என்ன சார் படிக்கிறோம் அப்படின்னா உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட் என்ன படிப்பாங்கன்னா குளோபல் வார்மிங், புரியுங்களா? குளோபல் வார்மிங், greenhouse gases. so அது எப்படி குளோபல் வார்மிங் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, so அத பத்தி படிக்கிறது தான் environmental issues 8th chapter. so அதை கண்ட்ரோல் பண்ணது. ஓகேங்களா? so next வந்து பாத்தீங்கன்னா 9th chapter plant breeding. so plant breeding னா என்னன்னு கேட்டிங்கன்னா produce the hybrid varieties. அது எப்படி hybrid varieties வந்து எப்படி உருவாக்கணும். இப்ப பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ varieties food material வந்திருக்கு. இப்ப பேடில வந்து பாத்தீங்கன்னா IR48 அது மாதிரி ரைஸ் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ரைஸ் வந்திருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் வந்து hybrid varieties எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, hybridization process, types of hybridizations. so இதெல்லாம் வந்து படிக்கிறது. next வந்து 10th chapter the economically useful plants. அதாவது economically useful plant என்னன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் தாவரங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்க்கு வந்து எந்த விதத்துல மனிதனுடைய லைஃப்ல வந்து எந்த விதத்துல பயன்படுகிறது. இத வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் பிளான்ட் உடைய யூசஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து ஃபுட், புரியுங்களா? கிராப் பேசிஸ்ல கொடுத்திருப்பாங்க, புரியுங்களா? சோ ஃபுட் யூசஸ். செகண்ட் வந்து காஸ்மெட்டிக் யூசஸ், எந்தெந்த பிளான்ட் வந்து ஃபுட்டா பயன்படுது. இப்போ பாத்தீங்கன்னா பேடி, பல்சஸ், புரியுங்களா? சோ இதெல்லாம் எனர்ஜி நியூட்ரிஷன் பேசிஸ்ல இருக்கு. அதனுடைய யூசஸ், அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக், சம் பிளான்ட் வந்து காஸ்மெட்டிக் யூசஸ். அடுத்து வந்து மெயின் வந்து மெடிசினல் யூசஸ் ஆஃப் பிளான்ட். மெடிசினல் யூசஸ்னா டர்மரிக்ஸ், நிலவேம்பு. ஸோ இது மாதிரி எக்ஸஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் வந்து அதனுடைய யூசஸ், அதனுடைய பொட்டானிக்கல் நேம்லாம் இந்த 10th சாப்டர்ல படிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பாட்னில இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான இதுதான் ஹோல் சாப்டர். இது எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட், எல்லா சாப்டருமே ஈஸியா இருக்கும், உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எலாபரேட்டா ஒவ்வொரு சாப்டரும் பார்க்கலாம்.